என் அன்பு குழந்தையே, என் நெற்றியை அழகாக தொட்டு இன்று நீ நினைத்த காரியத்தை அப்படியே என் மூலமாக நடத்தி கொள்ளப் போகின்றாய். உன் பிரார்த்தனையும் சேர்ந்தே நிறைவேறப் போகின்றது. கடவுள் இருக்கானா? கடவுளுக்கு கண் இருக்கின்றதா? நம் வாழ்க்கையை இன்னும் காணவில்லையே. முருகா, உன்னை நம்பி எனக்கு ஏன் இந்த நிலை என்று கண்கலங்கி நின்றாயே. அந்த தருணம் என் பார்வை உன் மீது பட்டு விட்டது. என்னுடைய கரத்தில் இருக்கும் வேல் கொண்டு உன் கண்ணீரை அழிக்கவும், உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை வேரோடு பிடுங்கி எறியவும் நான் பல வேலைகளை செய்திருக்கின்றேன். துயரை இனி என் குழந்தை வாழ்நாள் முழுக்க காணவே கூடாது என்பதை நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன். பல நாட்களாக உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த சோகம் எனக்கும் சேர்த்தே வலியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த சோகத்தினால் உன்னுடைய மனம் படுகின்ற அவஸ்தையை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. எந்த விஷயத்திற்கு நீ கண் கலங்கி நின்றாயோ அதே விஷயத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள, உனக்கான அத்தனை இன்பங்களையும் கொடுக்க நான் இப்பொழுது மிகுந்த ஆவலோடு உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். நானே உன்னை தேடி வந்திருக்கும் முறை இது. தவறவிடாமல் என்னுடைய வாக்கை இன்றைய தினத்தில் நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னிடம் தங்கும். எப்பொழுதும் நீ சோம்பலாக இருந்தது இல்லை. சுறுசுறுப்பாக உன்னுடைய வேலைகளை, முயற்சிகளை என்னாலும் செய்தபடி இருந்தும் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய அந்த தோல்வி பயம் உன்னை ஒரு வட்டத்திற்குள் வைத்து விடுகின்றது. மேலும் அதிலிருந்து வெளிவந்த அந்த முயற்சிகளை செய்து முடித்து வெற்றியை காணும் வரை உடலிலும் மனதிலும் தெம்பில்லாமல் போய்விடுகின்றது. எவ்வளவுதான் நாமும் பாடுபடுவது, ஆனால் வெற்றி கனியை சுவைக்க முடிவது இல்லையே. ஏதோ ஒரு தடை வந்து நம் வாழ்க்கையை இப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றதே, சோதனை நம் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றதே என்று நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற அந்த விஷயங்களை நான் இப்பொழுது ஆட்டி படைக்க வந்திருக்கின்றேன். இனிமேலும் நீ எந்த ஒரு சங்கடத்தையும் துளியளவும் சந்திக்காதபடி இந்த சண்முகன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன். கஷ்டப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்க்கை சென்று விடாது என் குழந்தையே. இந்த கந்தனை நம்பி வணங்கும் உன்னுடைய கரங்களுக்கு பொக்கிஷங்கள் நிச்சயம் கிடைக்கும். புதையலாக பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒளிந்திருக்கும் அந்த நன்மைகள் உன் வாழ்விற்கு மிகுந்த பிரதிபலிப்பை நிச்சயம் கொடுக்கும். இருள் எங்கே இருக்கின்றதோ அங்கே வெளிச்சம் தோன்றும் போது அந்த இருள் மறைந்து நிறைந்த மகிழ்ச்சியை தருவது போல துன்பம் இருக்கின்ற இடத்தில் இன்பத்தை ஒளியாக கொடுத்து இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி பொங்க மாற்றுவேன். வேறாக உன் மனதில் என்னை ஊன்றி வைத்து விட்டாய். பக்தியை நீரூற்றி வளர்த்தி வருகின்றாய். அதற்கான பலன் எப்படி கிடைக்காமல் போகும்? காலம் சரியாக கனிந்து வரும் பொழுது அதற்கான பலன் உன் கரத்தில் வந்து நிச்சயம் சேரும். நம்பிக்கையை இந்த முருகன் மீது வைத்தால் நடக்காத காரியம் என்று ஏதாவது இருக்கின்றதா? செய்ய முடியாத செயல் என்று ஏதாவது இருக்கின்றதா? அப்பனே முருகா என்று இரு கரத்தையும் என் முன்னால் நீட்டி கண் கலங்கி என்னுடைய பக்தர்கள் என்னை நோக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சம் கல்லாக இருக்குமா? கரைந்தே போய்விடும் அல்லவா? உங்கள் துன்பங்களை துடைக்க, போக்க, உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற, உங்களுடைய விருப்பங்களை இடேற்றி கொடுக்க எப்பொழுதும் நான் தயாராக இருக்கின்றேன். என்னை நோக்கி வந்த என் பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை, கலங்க வைத்தது இல்லை. பக்தி என்னும் மழையில் நீங்கள் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது இன்பம் என்ற ஒன்றை நிச்சயம் நான் உங்களை சுற்றி இருக்கும்படி செய்திடுவேன். மனதிற்குள் எத்தனையோ வலிகள், பாரங்கள், வேதனைகள். மனம் லேசாகவே இல்லை. எப்பொழுது அது லேசாகும்? இந்த முருகனை மனதிற்குள் நினைத்து வழிபட தொடங்கும் பொழுது உன் மனதில் உள்ள பாரங்கள் அப்படியே கீழிறங்குவதை நீ உணருவாய். உன் பிரச்சனைகளை என் பாதத்தில் வைத்து விட்டால் அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நல்லது எது, தீயது எது என்று உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உண்மையை கற்றுக் கொடுத்து ஆங்காங்கே நான் சொல்லித்தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உண்மையாக உரைத்து நீ யார் என்பதையும் பிறர் யார் என்பதையும் புரிய வைத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண உதவுபவன் இந்த முருகன்.
வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் வழித்துணையாக என்றென்றும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அதையும் தாண்டி தலைமுறை தலைமுறைக்கும் என்னுடைய துணை இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் ஐக்கியமாகி விடுகின்றேன். ஒவ்வொரு உறுப்பிலும் நான் கொடுக்கும் சக்தி உன்னில் இனி பாயும். எப்பொழுது என் நெற்றியை தொற்றாயோ அப்பொழுதே உனக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகி விட்டது. நீ நினைத்தது அப்படியே உனக்கு கிடைக்கும் என்பது உறுதியாகி விட்டது. உன் பிரார்த்தனை பலிக்கும் என்பது உறுதியாகி விட்டது. இன்னும் மேலும் ஒரு சில விஷயங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உன் வாழ்நாள் முழுக்க நீ மிகுந்த இன்பத்தோடு வாழப் போகின்றாய் என்பது, துன்பங்களை நீ தொலைக்கப் போகின்றாய் என்பது, சோதனைகளை முடித்து கொள்ளப் போகின்றாய் என்பது. முருகனுக்கு உகந்த நாளான இன்று மிக பெரிய சந்தோஷங்களை நீ அனுபவிப்பாய். விடுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பத்தை கொடுக்கின்றது உனக்கு. ஆனால் இனி விடுகின்ற ஒவ்வொரு நாளும் எல்லாவித இன்பத்தையும் கொடுக்கும் நாளாக தான் அமையும். முருகன் எங்கிருந்தாலும் உன்னை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், நீ செய்கின்ற செயல்கள், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள், சிக்கல்கள், துயரங்கள், சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கு உன் மனம் கஷ்டப்படுகின்றது, எதற்கு உன் மனம் சந்தோஷப்படுகின்றது, எதை நினைத்து வாடுகின்றது, எதை மறக்காமல் தவிக்கின்றது, எதை மறக்க நினைக்கின்றது என்று எல்லா விஷயத்தையும் நான் அறிவேன். தெரியாமல் ஒரு இடத்தில் காலை வைத்து சிக்கிக் கொண்டு விட்டாய். அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் முழிக்கின்றாய். வெளிவர மனம் இல்லாமலும் சில விஷயத்திற்கு ஆசைப்பட்டும் உன் மனம் ஏங்கி நிற்பதை நான் அறிவேன். கர்மாவை நான் அழித்து சிக்கலிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய மனமும் பிறருடைய மனமும் காயப்படாமல் அந்த விஷயத்தை சுமூகமாக நான் முடித்து கொடுப்பேன். நல்ல தீர்வை கொடுத்து மகிழ்ச்சி பெற செய்வேன். எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடந்தால்தான் காலத்திற்கு ஏற்ப சிறப்பான விஷயமாக மாறும். காலம் மாறி நடந்தால் அது கஷ்டத்தை கொடுத்து விடும். சற்று நீ பொறுமையாக இரு. இந்த கந்தனை நம்பி பொறுமையாக இரு. பொறுமை கடலினும் பெரிது. அது எல்லாவற்றையும் சிறப்பான நேரத்தில் சரியாக பெற்றுத்தரும். இந்த சண்முகன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தவன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கலை போக்க வந்தவன். என்னை நீ நம்பி விட்டாய், அது போதும். உன் வாழ்க்கையே என்னிடம் சரணடைந்து விட்டு நீ சற்று அமைதி காத்து இரு. எல்லாவற்றையும் இந்த முருகன் நான் பார்த்து கொள்கின்றேன். முருகா என்று நீ சொன்னால் போதும். முக்காலமும் துணை நின்று உன் வாழ்க்கையை நான் வழி நடத்துவேன். எல்லா நன்மைகளும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும். உன் வேண்டுதல் நிறைவேறும். நல்லது நடக்கும்.